ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு, "சோழன் போற போக்கே கொஞ்சம் கூட சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி பார்த்தீங்களா? அண்ணன் என்னெல்லாம் பண்ணிட்டு போகுதுன்னு. ரொம்ப ஓவரா தாண்ணி போயிட்டுருக்கு. என்னடா தம்பி பார்த்த பொண்ணுன்னு கூட பார்க்காம, அவரு இப்படியெல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப தப்பண்ணி" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கும் தப்பா தான் பட்டுட்டுருக்கு. ஆனா எங்க உங்க அண்ணன் சொன்னா அப்படியே கேட்டுருவாரா என்ன? கண்டிப்பா கேட்கவே மாட்டாரு. பட்டா தான் புத்தி வரும். விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போறாங்க. அப்ப நம்ம ரகு இருந்துட்டு, "என்ன நிலா இன்னைக்கும் வீட்டுக்கு போணுமா? நான் உங்கள ட்ரீட் கேட்டேன்ல. நான் அட்லீஸ்ட் நானாச்சும் உங்கள கூட்டிட்டு போறேன்னு தானே நான் சொன்னேன். ஆனா நான் கூப்பிட்டா நீங்க வரமாட்டேன்றீங்க. என்ன நிலா என்கிட்ட ஏதாவது பயப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ ராகவ், நான் எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் என்னால் வர முடியாமல் போச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அடுத்ததா நிலா இருந்துட்டு சோழன் பண்ணுறதெல்லாம் பார்த்த உடனே நம்மளும் இன்னைக்கு ரகு கூட வெளியில் போயிட்டு வரலாம். அப்போ தான் என் கஷ்டம் என்னன்னு சோழனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு ரகு கூட வெளியில் போக சம்மதிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சோழனோட ஓனர் இருந்துட்டு அந்த வழியாக வந்துட்டு இருக்கிற போது நிலாவும் ராகவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்கு.